உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சுத்து கொழுப்பு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், சோம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டுவே நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. கடையில் கிடைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையில்லை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கிற கொழுப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா குக்காகி வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆயில் ஆயிரும். உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இல்லைனா மட்டன் மசாலா, கறி மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா சேர்த்து நல்லா வந்து பெரட்டி கொடுத்து தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்தும் போது அந்த தண்ணி வந்து அதிகமாக கொதிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ரொம்ப வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ஆட்டு கொழுப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் தருவாங்க. நாங்களும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.